ஹாய் டியூட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் டெவலி போட்டஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டார் மூவியோடைய ட்ரைலர் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ட்ரைலர் பார்த்த உடனே பங்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். கவினுடைய அடுத்த கெரியரை நோக்கி இந்த படம் சூப்பராக இழுத்துட்டு போகுது. கன்ஃபார்ம் அவருடைய கெரியர் பார்த்திங்கன்னா இந்த மூவிலேருந்து பயங்கரமாக சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். மே 10 இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. கன்ஃபார்மாக போய் எல்லோரும் தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கன்ஃபார்மாக பண்ணி ஆகணும். இந்த மூவிக்கு சூப்பராக இருக்குது ட்ரைலரு. அதில் வர டைலாக்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு கன்ஃபார்மாக இந்த மூவி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும், கரெக்டாக பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருடைய வாழ்க்கையை சூப்பராக வடிவமைச்சு எடுத்து வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்ரைலர் பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு கண்டிப்பாக படம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏற்கனவே மாஸ்டர் பீசஸ் நிறையவே நம்ம கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் வந்துனுக்குது. அந்த மாதிரி இருக்கிற மாஸ்டர் பீசஸ் எல்லாத்தையுமே தேடி பொறுக்கி இந்த வீடியோ நான் எடுத்து வந்துருக்கிறேன். நான் அப்படி மிஸ் பண்ணுற மாஸ்டர் பீஸ் எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. எத்தனை மாஸ்டர் பீஸை நான் மிஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றது எல்லாத்தையும் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு மாஸ்டர் பீஸ் 4 மாஸ்டர் பீஸை தூக்கிட்டு வந்துருக்கிறேன். அது எல்லாத்தையும் இந்த மொத்தமாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனையும் ஆனில் போட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற இது மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதில் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம நேச்சுரல் ஸ்டார் நானி நடித்த ஜெஸ்ஸி மூவி. இந்த மூவி பார்த்திங்கன்னா 2019 ரிலீஸ் ஆச்சு. இந்த மூவியில் நானி, ஹரிஷ் கல்யாண், சத்யராஜ் சார் இவங்களை ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவிக்கான மியூசிக் அரங்க பார்த்திங்கன்னா அனிருத் பயங்கரமாகவே ஸ்கோர் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த பிஜிஎம் எல்லாமே பயங்கரமாக ஸ்கோர் ஆயிருந்துச்சு. பட் இந்த மூவி 2019 ரிலீஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமான ஃப்ளாப் மூவி அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த மூவியை நாளடைவில் நிறைய பேர் கன்சிடர் பண்ண ஆரம்பித்தாங்க. திரும்பி பார்க்க வச்ச மூவி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மூவிக்கான ஃபேன்ஸ் இப்போ தான் கிரியேட் ஆக ஆரம்பித்தாங்க. எப்படி 1001 ஃபஸ்ட்டு யாரும் கன்சிடர் பண்ணாமல் அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு மூவியை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்களோ, அதே மாதிரி ஜெஸ்ஸி மூவியும் ஃபஸ்ட்டு யாருமே கன்சிடர் பண்ணல. பட் நாளடைவில் இந்த மாதிரி ஒரு மூவி மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு இப்போ எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு வராங்க. ஜெஸ்ஸி மூவியை மறுபடியும் ரிலீஸ் பண்ணாங்க. ஆந்திரா சைடு மட்டும் ரிலீஸ் பண்ணாங்க. பட் தமிழ் சைடில் ரிலீஸ் பண்ணல. தமிழ் சைடில் பார்த்தீங்கன்னா தி கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்லி தமிழ் டப் பண்ணியும் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த மூவியோட கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 35 வயசு ஆள், அவர் ஒரு பையன் இருக்குது. பட் அவருடைய வேலை பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்கிறாரு. அந்த டைமில் அவர் கையில் சுத்தமாக காசு இல்லாமல் அவர் எப்படி ஸ்ட்ரகிள் ஆகிறாரு அப்படின்றது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காமிச்சு, அதுக்கடுத்து அவருடைய பையன் பார்த்தீங்கன்னா பர்த்டேக்காக ஒரு இந்தியன் ஜெர்சி வேணும் அப்படின்னு கேட்க ஷாப்புக்கு போயிட்டு ஒரு 500 ருபீஸ் இல்லாமல் அந்த ஜெர்சி வாங்க முடியாமல் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கிட்டையுமே கெஞ்சி பார்க்குறாரு, ஒரு 500 ரூபாய் இருந்தால் கொடுங்க அப்படின்ட்டு. பட் யாருமே கொடுக்கறதுக்கு முன் வராமல், நான் இப்படி தோத்துட்டேன், அப்பாவை தோத்துட்டேன் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம நானி உட்காரது எல்லாத்தையுமே பார்க்கும்போது பயங்கரமாக அழுகையே வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த டைமில் அவருடைய ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி காட்டுறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட்டராக இருந்துருக்கிறாரு. அந்த கிரிக்கெட் விளையாடும் போது பட் எந்த டீம்லேயும் அவரை செலக்ட் பண்ணாமல், சரி எனக்கு இந்த கிரிக்கெட்டே வேணாம் அப்படின்ட்டு கோவத்தில் நான் இந்த கிரிக்கெட்டை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு ஃபேமிலியோடு அவர் நல்ல ஜாலியாக செட்டில் ஆகிட்டார் அப்படின்னு நினச்சிருக்கும் போது ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரகிளால் அவரை எல்லோரும் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸை அந்த வேலையிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. பட் இவர்கிட்ட காசு இல்லாதனால இவரால் மறுபடியும் காசு கட்டி அந்த வேலைக்கு சேர முடியல. மீது எல்லாருமே காசு கட்டி வேலை சேர்ந்துட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றின்னு இருக்கும்போது அவருடைய ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா நீ எதுக்குமே லாக்கி இல்லை அப்படின்னு எல்லாம் திட்டின்னு இருக்கும்போது அவர் பையன், அப்பா நீங்கள் மறுபடியும் கிரிக்கெட் விளையாட முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, நீ சொல்லு நான் விளையாட்டேன் அப்படின்ட்டு நம்ம நானையும் கேட்க, அதுக்கு அந்த பையன் நீங்கள் விளையாடினா சூப்பர் ஹீரோ மாதிரி இருப்பீங்க அப்படின்னு சொல்ல, சரி நான் விளாட்றேன், உனக்காக விளாட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 35 வயசில் அவருடைய லைஃப்பை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த டைம் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் அந்த அவர் செலக்ட் ஆகிட்ட அப்புறமா அந்த ட்ரெயினில் போய் கத்துறத சீன் எல்லாத்தையும் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ரொம்பவே மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பீஸ் எல்லாத்தையும் எப்படி விட்டோம் அப்படின்றது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ அழகாக நம்ம நானி ஆக்ட் பண்ணியிருப்பாரு. நேச்சுரல் ஸ்டார் ராணினா சும்மாவா சூப்பராக ஆக்ட் பண்ணி நின்றுப்பார். அந்த சீன் எல்லாத்தையும் பார்த்துட்டு கூஸ் பம்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து லாஸ்ட் சீன் கூஸ் பம்பெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. நீங்கள் எப்படி அந்த ட்ரெயின் சீக்வன்ஸில் கூஸ் பம்ப் இருந்துச்சோ அதையோட லாஸ்ட் சீன் கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு ஒரு ஹார்ட் டிசீஸ் இருந்துருக்குது. அவர் செத்துருவேன்னு தெரிஞ்சும் அவருடைய பையனுக்காக மறுபடியும் ரீப்ளே பண்ணினுக்கிறாரு. விளையாடியாச்சுன்னா நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் விளையாடிட்டு சாகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கிரிக்கெட் மேலே இருந்த லவ்னால் மறுபடியும் விளையாடி அவர் உயிரை விட்டுன்பார். அவருடைய பையன் கேட்ட இந்தியன் ஜெர்சி 500 ருபீஸ் இந்தியன் ஜெர்சிக்காக ஸ்டார்ட் பண்ண ஜர்னி பார்த்திங்கன்னா ஒரிஜினல் இந்தியன் ஜெர்சியாக ஒரு பையனுக்கு வாங்கி கொடுத்துன்னு அவர் இறந்துட்டதுக்கு அப்புறமா. அதுக்கடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா செல்வராகவனுடைய மாஸ்டர் பீஸான மயக்கமேனை தான். மயக்கமேனை பார்த்திங்கன்னா 2011 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் நம்ம தனுஷ் தான் ஆக்ட் பண்ணியிருப்பார். அப்போ பார்த்திங்கன்னா இந்த மூவி பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான ஹிட்டாக தான் தந்துச்சு. பட் இப்போ பார்த்திங்கன்னா மயக்கமேனோட ஃபேன்ஸ் அதிகமாகவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லா யங்ஸ்டர்ஸ்லேயோட லைஃப்லேயுமே இந்த மூவி ஒரு பெரிய ரோல் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். நிறைய யங்ஸ்டர்ஸை இந்த மூவியில் காமிச்சுன்னுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த படத்தில் வர ஒரே ஒரு பாட்டு ஓட 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 தூரம் குறையில பாட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஹிட்டாச்சு. அந்த பாட்டு தான் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸோட வாழ்க்கையில் பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் என்னென்னு ஃபீல் பண்ணுறாங்கன்னா, என்னடா நம்மளோடைய லைஃபையே ஒரு பாட்டை எடுத்து வச்சுன்னுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி
யோசிக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பாட்டை சூப்பராக எடுத்து வச்சுன்னு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வர எல்லா சாங்குமே சூப்பராகவே இருக்கும். எந்த சாங்குமே குறை சொல்கிற மாதிரி இருக்காது. அவ்வளோ அழகாக நம்ம ஜிவி பிரகாஷ் போட்டு கொடுத்துருப்பாரு. இந்த படத்தில் நம்ம மயக்கமான தனுஷ் கார்த்திக் சுவாமிநாதனை விட நம்மளுக்கு இன்னொரு கேரக்டர் கூட ரொம்ப அட்டாச் ஆனது அப்படின்னு கேட்டிங்கன்னா யாமினின்ற ஒரு கேரக்டர் தான். அதாவது யாமினி அப்படின்ற ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா எப்படி கார்த்திக் சுவாமிநாதனை அவனுடைய வெற்றியை பார்க்க வைக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த கதையாகவே இருக்கும். இதில் நம்ம கார்த்திக் சுவாமிநாதன் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அவருடைய ஃபோட்டோகிராஃபர் ஸ்கில்லை வளர்த்துக்கிறாரு, எப்படி அந்த ஃபோட்டோகிராஃபியில் முன்னே வர்றதுக்கு அவர் நினைக்கிறாரு அப்படின்றது எல்லாத்தையுமே காமிச்சுன்னு இருப்பாங்க. அதுக்காக அவர் மேக் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையுமே இதில் சூப்பராக காமிச்சு வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய டேலண்ட் என்ன, அவருடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன, அவரை எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே காமிச்சு வச்சுருப்பாரு நம்ம செல்வராகவன். சூப்பராகவே எமோஷ்னலாக நமக்கு இந்த மூவி சூப்பராக கனெக்ட் ஆகும். நிறைய பேர் மயக்கமான தனுஷ் மாதிரி இருக்கிறவங்க அதிகம் பேர் இருக்கிறாங்க. சும்மா ஃபோட்டோ எடுத்துன்னு கேமரா எடுத்துன்னு சுத்தனாவே போதும், நீ என்னடா மயக்கமான தனுஷா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இந்த மூவி பயங்கரமாக ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மூவி பார்க்காதவங்களாம் கன்ஃபார்ம் பார்த்துருங்க. இந்த மாதிரி ஒரு மூவியை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய மாஸ்டர் பீஸில் இது சூப்பரான மூவி. இந்த படம் இல்லாமல் நம்ம மாஸ்டர் பீஸ் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் இந்த படத்தையும் நான் ஆட் பண்ணேன். அடுத்ததாக நம்ம லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா MS தோனி அன்டோல்டு ஸ்டோரி. இந்த மூவி பார்த்திங்கன்னா 2016 ரிலீஸ் ஆச்சு. இந்த மூவி வரும்போதே பயங்கரமான வரவேற்பு அதிகமாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மூவி மகேந்திர சிங் தோனியை பேஸ்டாக வச்சு எடுத்த மூவி அப்படின்றதுனால தோனியை பார்க்கணும் அப்படின்றதுக்காக நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா சூர்யாவுடைய சூரரை போற்று. இந்த மூவி 2020 ரிலீஸ் பண்ணாங்க OTT பிளாட்ஃபார்மில். தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சின்ன மன வருத்தம் இருந்தாலும் இந்த மூவி யாரையுமே டிசப்பாயின்ட் பண்ணாது. அந்த அளவுக்கு சூப்பராக செதுக்கி வச்சு நின்றுப்பாங்க. ஒரு ட்ரூ ஸ்டோரியை மூவியாக மாற்றும் போது பார்த்திங்கன்னா எந்தெந்த சீன்ஸை வைக்கணும், எந்தெந்த சீன்ஸை வைக்கக்கூடாது அப்படின்னு எல்லா காம்ப்ளிமெண்ட்டையும் தாண்டி இந்த மூவியை பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுருப்பாங்க. கரெக்டான சீன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து கரெக்டாக நம்ம எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த மூவி பற்றி யாருக்கு 0% ஹேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே கன்ஃபார்ம் பிடிச்சிருக்கும் இந்த மூவியை பிடிக்கல அப்படின்னு எவனுமே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு சூப்பராகவே செதுக்கி வச்சுருப்பாங்க. நம்ம சூர்யாவோட கெரியரையே திருப்பி போட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி மாஸ் 24 அப்படின்னு கிரிஞ்சான மூவிஸ் எல்லாத்தையும் கொடுத்துருந்த ஒரு சூரை போட்டுக்கிறது அவர் வேறு ஒரு லெவலே அடைஞ்சார் அப்படின்னு சொல்லலாம். இந்த மூவி சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நெடுமாறன் அப்படின்ற ஒரு கேரக்டர் நம்ம மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கும். நெடுமாறன் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாரு, ஒரு ஏர்லைன் ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாரு, எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, ஒரு சாதாரண பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே எப்படி ஏரோப்ளைனில் கூட்டு போகிறது அப்படின்றதுக்கான கதையை சூப்பராகவே எடுத்து வச்சு நினைப்பாங்க. ஒரு 3 குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் போராடுறாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ, பாண்ட் எவ்வளோ அப்படின்ட்டு எல்லாமே காமிச்சு வச்சுருப்பாங்க. அந்த எமோஷ்னலாக நம்ம கூட அந்த அம்மா கேரக்டரும் அவங்க அப்பா கேரக்டரும் நல்லாவே கனெக்ட் ஆகிருப்பாங்க. அவங்க அப்பா சாவுக்கு கூட அவரால் வர முடியாது கரெக்ட் டைமுக்கு, ஃப்ளைட் இல்லாதனால அந்த ஃப்ளைட்டுக்கு காசு இல்லாமல் ஒரு ஏர்போர்ட்டில் அல்ற சீன் எல்லாமே பங்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து அவர் எப்படியாச்சும் வீட்டுக்கு வந்துட்ட அப்புறம் சாரிம்மா காசு இல்லை அப்படின்னு சொல்லி அழும்போதெல்லாம் செம்மையாக அழுகே வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த மூவிக்கு 0% ஹேட்டர்ஸ் கன்ஃபார்ம் நான் சொல்லுவேன். 0% ஹேட்டர்ஸ். சூரை போட்டு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான மூவி அப்படின்னு சொல்லலாம். அவங்க அப்பா இறந்துட்ட அப்புறம் எப்படியாச்சும் ஏர்லைன் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அவர் சின்ன மூவாக பண்ணி எப்படியாச்சும் காசு எல்லாத்தையும் புரட்டி அவங்க ஊரே சேர்ந்து அவருக்கு காசு டொனேட் பண்ணி எப்படியாச்சும் ஏர்லைன் ஸ்டார்ட் பண்ணாலுமே அதுக்கு அவருக்கு நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. ஏன்னா எவனும் ஒருத்தர் வளர்ந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு ஊர்க்குருவி எப்படா நீ பருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரை எல்லாரும் அடிக்கும் போது அவர் எப்படியாச்சும் எல்லாத்தையும் தாண்டி நான் மேலே வருவேண்டா அப்படின்னு சொல்லி மேலே வந்து நிற்பார். இந்த மூவியில் எனக்கு ரொம்பவே தாக்கப்பட்ட ஒரு சீன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மிடில் ஆஃப் போர்ஷனில் பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா மொட்டை மாடிலேருந்து கத்துவார் பாருங்க, அந்த சீனுக்காகவே இதை நான் டாப்பில் வைப்பேன் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ எமோஷ்னலாக நம்ம கூட கனெக்ட் ஆகிருக்கும். இந்த படத்தில் வர எல்லா சாங்குமே சரி, எல்லா பிஜிஎம்மும் சரி பர்ஃபெக்டாக கொடுத்து வச்சுருப்பார் நம்ம ஜிவி பிரகாஷ். அவருடைய மியூசிக் பார்த்திங்கன்னா நம்ம கன்ஃபார்ம் பேசி ஆகணும். மயக்கமனமும் சரி இதுலேயும் சரி சூப்பராகவே பிஜிஎம் போட்டு வச்சுருப்பாரு நம்ம ஜிவி பிரகாஷ். அதனாலேயே இந்த மூவி நான் டாப்பில் வச்சுன்னு இருக்கேன். இந்த மூவியில் உங்களுக்கு பிடிச்ச டைலாக் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. உங்களுக்கு அட்ராக்டிவாக உங்கள் மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் ஆன டைலாக் அப்படின்றது எல்லாத்தையும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜெயிச்சிட்டோம் மாறோன்னு தான் எல்லோரும் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எத்தனை பேர் ஜெயிச்சிட்டோம் மாறான்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிஸ்ட் அவ்வளோதான். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய மாஸ்டர் பீஸ் எல்லாமே நம்ம கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் இருக்குது. ஏன்னா 12th ஃபெயில் கண்டுகொண்டேன் இது மாதிரி நிறைய மாஸ்டர் பீஸை நான் மிஸ் பண்ணியிருக்கிறேன். அது மாதிரி நான் மிஸ் பண்ண நிறைய மாஸ்டர் பீஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. பார்த்து எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். May 10 பார்த்தீங்கன்னா ஸ்டார் மூவி ரிலீஸ் ஆக போது ஒரு ஸ்டப்பா நாட்டுடைய ஸ்டோரியை நம்ம எல்லோரும் கன்ஃபார்ம் போய் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானை ஆன்ல போட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற இது மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஸ்னா வரும். பாய்.